ப்ரீவியஸ் வீடியோவில் சாயில் மிக்சிங் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அது எதுக்குன்னா கருவேப்பிலையும் செம்பருத்தியும் நம்ம ரீபார்ட் பண்ணாமையே வச்சுருந்தோம். அதை ரீபார்ட் பண்ணுறக்காக தான். இது ஆக்சுவலி மோர் தென் 1 மந்த்தாக இதே பேக்கில் அப்படியே இருக்குது. நம்ம மல்லிகைப்பூ வாங்கும்போது வாங்கினது இது. அப்படியே அதுலேயே விட்டு வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்னு அவசரமாக ரீபார்ட்டிங் பண்ணோம். ரீபார்ட் பண்ணும்போது அந்த மண்ணை லைட்டாக லூஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் வைக்கணும் அப்படின்னு தான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு அவசரத்தில் ரொம்ப லூஸ் பண்ணுறனாட்டிற்கு மொத்த மண்ணும் வந்துருச்சு. ஐயையோ அந்த செடி நல்லா வருமோ வராதோங்கிற பயத்திலேயே ரீபார்ட் பண்ணேன். செம்பருத்தி அந்த கவர்லேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் கருவேப்பிலை அதோட வேரே வெளியே வந்துருச்சு. அந்தளவுக்கு அதே இதில் விட்டு வச்சுருந்துருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் இல்லாமல் மண் லூஸ் பண்ணும்போது மேலே இருக்க பார்ட் தனியாக கீழே இருக்க பார்ட் தனியாக வந்துச்சு. நல்ல வேலை வேர் மட்டும் உடையலை. ஒரு வழியாக அதையும் சேஃபாக ரீபார்ட் பண்ணியாச்சு. ரெண்டையும் வைக்கிறதுக்கு ட்ரெயின்செல் மேட் போட்டு அது மேலே பக்காவாக ப்ளேஸும் பண்ணியாச்சு. இதோட க்ரோத் எப்படி இருக்குன்னு போக போக தான் தெரியும். எந்த இஷ்யூ இல்லாமல் வந்துடணும்.